10 முட்டையில் பக்காவான கிராமத்து முட்டை குழம்பா? 10 முட்டையை எடுத்து சமைக்கலாம். ஏன்னா 10 முட்டையே பத்தாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அதுக்கு உண்டான அளவுகள் சொல்கிறோம். 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு 25 பூண்டு, 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, முட்டை கவிச்சு இல்லாமல் இருக்கிறதுக்காக புதினா இலை மட்டும் நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவு. இந்த மாதிரி முட்டை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுண்ணே. இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்கிறதுக்கு 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இந்த முட்டையை பொரித்து எடுக்க போகிறோங்க. அதுதான் இந்த மாதிரி 2ஆக வெட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் எடுத்துலாம். ஆமாம், எடுத்துடலாங்க. சரி, எடுத்து வச்சுங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே அடுத்த தாளிப்பு பொருட்கள் சேர்க்க போகிறோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலைங்க. அரவையே சேர்த்துக்கிறேங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு பொடியாக வெட்டின தக்காளிங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்குங்க, அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த குழம்புக்கு தக்குனாப்புல உப்புங்க. தக்குனாப்புல. அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு தயாருங்க. இப்போ நம்ம அந்த முட்டை இறக்கிட்டா முடிஞ்சு. வறுத்த பொரிச்ச முட்டையை உள்ள சேர்க்கணுமா? ஆமாங்க.